ஸ்ரீரங்கம் பெருமாள் பிறந்த மர்மமான வரலாறு உங்களுக்கு தெரியுமா? இந்த பெருமாள் எழுந்து நின்னா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? ராமர் பார்த்தீங்கன்னா ராவணனை ஸ்ரீலங்காவில் வச்சு வதம் பண்ணிட்டாங்கிறது கிளம்புவார். கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா அங்கே முடிசூடிக்குவார். முடிசூடும்போது தன்னோட போர் செஞ்சு அது தன் கூட இருந்த போர் வீரர்களுக்கு எல்லாத்தையுமே முக்கியமான ஆள்கள் எல்லாத்துக்குமே பல பரிசு பொருட்களை வழங்குவார். அப்போ பார்த்தீங்கன்னா விபீஷணனுக்கு நாராயணோட ஒரு சின்ன சிலையை கொடுக்குறாரு. அந்த சிலையை நீங்கள் உங்கள் ஸ்ரீலங்காவில் வச்சு வழிபடுங்க, உங்கள் எல்லாத்துக்குமே நல்லது நடக்கும்னு சொல்கிறார். விபீஷணன் அந்த சிலையை வாங்கிட்டு அங்கே போகிறாரு. அப்படி அவர் போகும்போது பார்த்தீங்கன்னா காவிரி ஆற்றங்கரை வரம் தான் போகிறாரு. அப்போ அந்த காவிரி ஆற்றை பார்த்து ரொம்ப புனிதமான ஆறாக நம்ம இங்கே போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிலையை அட்டாச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்போ பாருங்க அங்கே விநாயகர் ஒரு சின்ன பையன் உருவத்தில் வராரு. அவர்கிட்ட இந்த நாராயண சிலையை கொடுத்துட்டு விபீஷணன் குளிக்க போறாரு. குளிச்சுட்டு திரும்பி வந்து பார்த்தா அந்த சின்ன பையன் அந்த சிலையை கீழே வச்சுட்டான். சரியான கோமான விபீஷணன் அந்த சின்ன பையனை துரத்திக்கிட்டே வராரு. இப்போ இருக்கிற அந்த திருச்சி மலைக்கோட்டை இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மலைக்கோட்டையை உச்சிக்கு போய் அந்த சின்ன பையன் உட்காந்துக்கலாம். சரியான கோமாயி அந்த சின்ன பையனோட தலையில ஓங்கி அடிக்கிறார். அந்த சின்ன பையன் தன்னோட உண்மையான உருவத்துக்கு மாறிடான், அதாவது அந்த விநாயகரான உருவத்துக்கு மாறிடான். திரும்பி கீழே இறங்கி வந்து அந்த நாராயண சிலையை எடுக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஒரு அசிடி கேட்குது. என்னோட இடம் இதுதான், நான் இங்கே இருந்துக்கிறேன், நீ உன்னோட ஊருக்கு போ, அதாவது ஸ்ரீலங்கா போ, நான் ஸ்ரீலங்காவை பார்த்த மாதிரி இருக்கிறேன், அதன் மூலியமே உன்னோட நாடும் உன்னோட மக்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கத்தில் இருக்கிற பெருமாள் அந்த ஸ்ரீலங்காவை பார்த்த மாதிரி தான் படுத்திருப்பாரு. ரொம்ப சோழம் அப்படிங்கிற ஒரு சோழ மன்னனால தான் இந்த இடத்துல இந்த ரங்கநாதர் கோயில் கட்டப்படுது. கொஞ்சம் காலங்களுக்கு அப்புறம் அது வெள்ளத்தில் மூழ்கி போயிடுது.